ஹாய் ஆல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? ஒரு விதமாக நம்ம மாறுறது. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான ஒரு பாஸ்ட், அதிலிருந்து வெளியே சிலர் வெளியே வந்துடுவாங்க, சிலர் அங்கேயே ஸ்டக் ஆயிடுவாங்க, சிலர் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ட்ராமா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பாதிப்போடையே அவங்க இருப்பாங்க லைஃப் லாங். ஆனால் இதெல்லாம் தாண்டி யார் அதை விட்டு முழுசாக வெளியே அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், இது இருக்கட்டும், அது நடந்து முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வர்றவங்க பெரிய அச்சீவர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஸ்டம்லாம் சும்மா கிடைச்சிடாது. அவங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸை கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய கிரிட்டிசிசம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட முக்கியமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்க்கான பாஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த அச்சீவராக ஆகுறாங்க. அச்சீவர்ஸாக ஆகிறத விட நமக்கு நிறைய ஒரு விஸ்டம் கிடைக்குது, ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் நம்ம வர வேண்டியது இருக்கும். தேங்க்யூ.